நான் எப்போது வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக பிரிச்சுப்பேன். டியூஸ்டே பார்த்திங்கன்னா போட்டிக்கு ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு கழுவி விட்டுருவேன். அந்த டே பார்த்திங்கன்னா பாத்ரூமும் கழுவி விட்டுருவேன். வெனஸ்டே பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும் டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு டைம் இருந்தால் மட்டும் வீடு ஃபுல்லாக ஒட்டை அடிச்சு விட்டுருவேன். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா டீப்பாக கூட்டி விட்டுட்டு ஜன்னல் கதவு சாமி ரூம் எல்லாமே தொடச்சிட்டு அப்படியே மாஃப் போட்டு அந்த டே பார்த்திங்கன்னா நான் தலை குளிச்சிடுவேன். இப்படி தான் பிரித்து பண்ணுவேன். ஒரு டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே நாளில் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ரொம்ப முடியாமல் போச்சு. ஸோ அதுலேருந்து இப்படி தான் பிரித்து பண்ணிப்பேன். இந்த வீக் பார்த்திங்கன்னா தம்பிங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கிறது, அப்புறம் கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் வந்து இந்த 2 நாளாக அப்படியே பார்க்குறனால எந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா பண்ணலை. நேற்று பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எடுக்க போயிருந்தோம். எங்களுக்கு தந்த டோக்கன் நம்பர் பார்த்திங்கன்னா 30. ஒரு 10 பேர் எங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும் சத்தியமாக சமாளிக்க முடியல. ஓடுறானுங்க, விழுகிறானுங்க, அழுகிறானுங்க, கத்துறாங்க, அங்கே இருக்க பசங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஒருத்தவங்க காலுக்குள்ளே போடுறானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்களே வந்து நீங்கள் போங்க பாவுன்னு சொல்லி ஆதார் கார்டு எடுக்க விட்டுட்டாங்க. அவ்வளோ கஷ்டம். ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் 1 hour வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். போதும் நான் எழுதி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தான் இவ்வளோ நாள் எதுவுமே எடுக்காமலே இருந்தோம். பட் நேற்று எப்படியோ அதை எடுத்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிக்கோ கூட்டி விட்டுட்டு கழுவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் தான். இதை முடிச்சாவே ஒரு பெரிய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண மாதிரி. இன்னும் வந்து மார்னிங் நேரமாகவே பாத்ரூம் கழுவிட்டுட்டாங்க. இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். டாடா.